ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கன்னிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, கருப்புளுந்து கருவேப்பிலை சட்னி. இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீக்லி மெனுவில் ஆட் ஆயிரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வரலாம். இந்த சட்னிக்கு இதால் சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் நான் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். கருப்புளுந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் நான் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நம்ம கையால் ஒரு பிடி கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பூண்டு, இந்த பூண்டு வந்து இந்த சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக புளி, பெருங்காயம். இப்போ இதெல்லாம் வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் உளுந்த லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா இந்த அளவுக்கு செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதில் இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டு மிளகாய், பூண்டு, தக்காளி, புளி, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆற வச்சு கருவேப்பிலை, உளுந்து எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ
ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சாச்சு, இதில் போட்டுடலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான கருப்புளுந்து சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.